பொட்டுக்காளி வந்து இங்கே இருக்கிற பெரிய ஸ்டார்ஸ் தான் அந்த படத்தை தயாரித்தாங்க. அதில் இங்கே மெயின் ஸ்ட்ரீமில் இருக்க ஆர்டிஸ்ட் எல்லோரும் வந்து அந்த படத்தில் நடித்தாங்க. நான் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணலை. அது நீங்கள் அந்த படம் கொட்டுக்காளி படம் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கு அது எந்த விதமான இது இல்லை. எனக்கு என்னமோ நம்ம இங்கே இருக்க பீப்புளுமே சில பேர் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நான் இப்போ அண்ணே சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வெறும் கமர்ஷியல் படம் மட்டும் பண்ணிகிட்ருக்க அந்த ஸ்டார்ஸ் வந்து அவங்க வந்து இந்த படத்தை தயாரிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஆனால் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்போது நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளேருந்தே நாங்கள் நினச்சோம். நாங்கள் எங்கள் ப்ரொடியூசர்ஸ்க்கு எஸ்கேனனுக்கு சூரியனுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹோப் இருந்துச்சு. ஒரே ஒரு எண்ணம் மட்டும் தான் இருந்துச்சு. ஃபெஸ்டிவல்ஸில் அங்கே இருக்கிற சராசரியான ஆடியன்ஸ் வந்தது. அங்கே ஃபெஸ்டிவல்ஸ்லனே அங்கே பெரிய இதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து ஏதோ ஸ்பேஸில் இருக்கவங்களாம் கிடையாது. அவங்களும் இந்த வேர்ல்டில் இருக்கவங்க தான். இப்போ விமர்சகர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணணும்னா மக்களை தெளிவுபடுத்தி உள்ளே அனுப்புகிற வேலையை பார்க்கணும். இந்த படம் இந்த மாதிரியான ஆட்களுக்கு பிடிக்கும், இந்த படம் இந்த படங்கள் இதெல்லாம் இருக்குது, உங்களுக்கு இந்த படத்தை இதை எதிர்பார்த்து நீங்கள் போகாதீங்கன்னு ஃபில்ட்ரு பண்ணுற வேலையை வேணால் பார்க்கலாம். இந்த படம் இதுக்கான படம் இல்லை, நீங்கள் பார்க்குறக்கான படம் இல்லைன்னு பத்தொம்போது ஒரு கருத்து சொல்லக்கூடாது. உள்ளே வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸும் ஒரு படத்தை முன் தீர்மானம் இல்லாமல் இவர் சொன்ன மாதிரி ஒரு நிர்வாணமாக அணுகி அந்த படத்தில் என்ன இருக்குது, அந்த படத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த படத்தில் என்னமான மனிதர்களை பார்க்கப்பட்டிருக்காங்க காட்டப்பட்டிருக்காங்கன்றதை வந்து அணுகும்போது அந்த படம் பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய டேஸ்ட் கொடுக்கும்.